பூந்தமல்லி ஊத்துக்காட்டு எல்லையம்மனுக்கு 1008 பால்குடம் அபிஷேக விழா நடைபெற்றது. பூந்தமல்லி அடுத்த குமரன் சாவடியில் மிகவும் பழமையான ஊத்துக்காட்டு எல்லையம்மன் கோவில் உள்ளது. இங்கு ஆடி மாத திருவிழா கடந்த வாரம் காப்பு கட்டும் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது. இதைத் தொடர்ந்து அம்மன், சாமுண்டீஸ்வரி, துர்கை, மகாலட்சுமி உள்ளிட்ட பல்வேறு அலங்காரத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். மொத்தம் 10 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவில் 7ஆம் நாளில் 1008 பால்குடம் அபிஷேகம் நடந்தது. இதில் காட்டுப்பாக்கம் வேம்புலி அம்மன் கோவிலிலிருந்து பக்தர்கள் 1008 பால்குடங்களை தலையில் சுமந்தபடி மவுண்ட் பூந்தமல்லி சாலையில் ஊர்வலமாக சென்று கோவிலை வந்தடைந்தனர். பின்னர் பக்தர்கள் அம்மனுக்கு பாலபிஷேகம் செய்தனர். நாடு முழுவதும் மழை பொழிந்து செழிப்படையும் இந்த சிறப்பு பாலாபிஷேகம் அம்மனுக்கு நடத்தப்பட்டது. இதையடுத்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள், பூஜைகள், தீபாராதனைகள் நடந்தன. விழா ஏற்பாடுகளை கோவில் தர்மகர்த்தா பூவை ஞானம், நிர்மலா ஞானம் உள்ளிட்ட பலரும் செய்திருந்தனர். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பக்தர்கள் சுவாமியை மனதார வழிபட்டனர். அவர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் விரல் நுனியில் காண எங்கள் தவசி நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். உங்கள் பூந்தமல்லி செய்தியாளர் வினோத்குமாருடன் உங்கள் தவசி ரமேஷ். ஆடும் திருருத்ர நாட்டிய முகபாகம் உண்டனவ காளி போற்றி, ஏப்பந்தழையாகி விரியும் முன்கோலம் வேத விழியாளை போற்றி, தர்மம் என்கின்ற சக்தி அது வாழ வந்த லலிதாவை போற்றி, ஒற்றை கால் கொண்டு ஊசி முனை நின்ற கற்றை குழலாளை போற்றி.